கிணறு வெட்ட போய் பூதம் கிளம்பிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா இங்க ஒரு டைனோசரே கிளம்பிருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போற படத்துல கோடாங்கிப்பட்டிங்கிற கிராமத்துல தண்ணி பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுதுங்க. அதுக்காக அவங்க ஒரு கிணறு வெட்ட முடிவெடுக்கிறாங்க. ஆனா இங்கதாங்க ட்விஸ்டே இருக்கு. இவங்க வெட்டின கிணத்துல டைனோசர் எலும்பு கூட இருக்குங்க. இதுக்கப்புறம் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் இந்த கிணத்துக்கான படத்தோட மீதி கதை. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சன் வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஆரம்பத்துல ராமநாதபுரத்துல இருக்கிற ஒரு குக்கிராமமான கோடாங்கிப்பட்டியை தான் காட்டுறாங்க. வெயில காஞ்சி போய் இருக்கிற இந்த கிராமத்துல தண்ணி பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுதுங்க. இந்த வறட்சிக்கு நடுவுல ஒரு வயசான நபர் கையில தொடப்பத்தை வச்சுக்கிட்டு ஊரையே சுத்திட்டு வராருங்க. அவரோட பேரு தான் நந்த. இந்த ஊர்ல மழை பெய்யாதான ஒரு வித இயக்கத்தோட அந்த ஊரு முழுக்க சுத்திக்கிட்டு இருக்காருங்க. அந்த ஊரே தண்ணி கிடைக்காம அல்லாடுது. அப்பதான் நம்ம படத்தோட ஹீரோவான யோகி பாபுவை காட்டுறாங்க. இவரு தாங்க இந்த கோடாங்கிப்பட்டியோட ஊர் பூசாரி. மதிய நேரம் நல்ல மல்லாக்கப்படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஊர் மக்கள் எல்லாருமே வந்து கூப்பிடுறாங்க, ஏய் பூசாரி எழுந்து வா, சாமிக்கு பூஜை பண்ணணும் அப்படி. ஆனா யோகி பாபு அதையும் கிண்டல் பண்றாருங்க. எப்படி தெரியுமா? கடவுளை இந்த ஊருக்கு இறக்கம் காட்டாம தண்ணி தர மாட்டேங்குது, இதில் நான் பூஜை பண்ணா மட்டும் நல்லது நடந்துடுமா அப்படி. என்னதான் இந்த ஊர் மக்களை அவர் கிண்டல் பண்ணாலும் இவருக்கு இந்த ஊரோட நிலைமை நல்லாவே தெரியுங்க. அதுவும் அந்த ஊர் பெண்கள் எல்லாருமே குடத்தோட மைல் கணக்குல நடந்துட்டு போய் தண்ணி பிடிக்கிற கஷ்டமும் தெரியுங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும்னு ஊர் தலைவரும் அந்த மக்களும் ஒரு டிராக்டர்ல கலெக்டர் ஆபீஸ் போறாங்க. ஆனா அந்த டிரைவர் போதையில வண்டியை கவுத்துடுறாங்க. நம்ம ஹீரோ யோகி பாபு தான் ஓடி வர்றாரு. டேய் மணலை தள்ளுற மாதிரி மனுஷங்களை தள்ளுற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் எல்லாரையும் வண்டியில ஏற்றிட்டு கலெக்டர் ஆபீஸ் போறாங்க. கலெக்டர் கிட்ட தண்ணி வேணும்னு மனு கொடுக்குறாங்க. ஆனா கலெக்டர் வழக்கம் போல பார்க்கல அண்ணன் இவங்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாருங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு ஒரு லவ் ட்ராக் ஓடிக்கிட்டு தாங்க இருக்கு. இவரும் பொண்ணு வீட்டுல போய் பொண்ணு கேட்கிறாருங்க. ஆனா பொண்ணோட அப்பா என்ன சொல்றாரு தெரியுமா? உங்க ஊர்ல தான் தண்ணியே இல்லை, என் பொண்ணு அங்க அனுப்பி நான் கஷ்டப்படுத்த விரும்பலன்னு சொல்றாருங்க. முதல்ல உங்க ஊரோட தண்ணி பிரச்சனையை தீர்த்துட்டு வந்து பேசு அப்படின்னு சொல்லிடுறாருங்க. அதனால ஹீரோவும் சோகமா ஊருக்கு வராரு. இந்த பக்கம் ஊர் மக்கள் எல்லாருமே ஒரு வயசான பெரியவரை நீரோட்டம் பார்க்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவரும் கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு ஊரு முழுக்க நிலத்தடி நீர் தேடி அலையிறாருங்க. கடைசி வரைக்கும் நீரோட்டம் கிடைக்கவே இல்லை. ஆனா கடைசியா ஒரு இடத்துல மட்டும் குச்சி சுத்துதுங்க. அந்த இடம் யாரோட எதுன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோவுடைய வீட்டு வாசலுங்க. அதனால ஊருக்காரங்க எல்லாருமே வந்து ஹீரோ கிட்ட கேட்கறாங்க. ஹீரோவும் இது என் தாத்தா எனக்கு கொடுத்தது, அதனால நான் தரமாட்டேன்னு சொல்றாருங்க. ஹீரோவோட தாத்தா ஒரு சுதந்திர போராட்ட தியாகிங்க. அவரு என்ன சொல்றாரு தெரியுமா? கிணறு வேணா வெட்டிக்கோங்க, நிலத்தை மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் சம்மதிப்பாடுங்க. அது ஏன் தெரியுமா? ஊருக்கு தண்ணி வந்தா இவருக்கு ஹீரோயின் கிடைக்கும்ல, அதனால சரின்னு ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து கிணறு வெட்ட முடிவு பண்றாங்க. கிணறு வெட்டுற வேலை மும்பரமா நடக்குதுங்க. அதனால ஹீரோ மறுபடியும் ஹீரோயின் வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்கிறாருங்க. ஹீரோயினோட அப்பாவும் நீ ஊருக்காக உன்னுடைய நிலத்தையே தர, அந்த மனசுக்காக உனக்கு என் பொண்ணை தரேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இப்ப ஹீரோவுக்கு செம ஹாப்பி. ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்கும் நிச்சயம் எல்லாம் நடக்குதுங்க. அடுத்த நாள் கிணறு வெட்டும் போது ஏதோ ஒரு சப்தம். ஒருவேளை இந்த இடம் பாறையா இருக்குமோன்னு எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது பாறை இல்லைங்க. ஹீரோவும் அது என்னதுன்னு ஓடி வந்து உள்ள எட்டி பார்த்தா அது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசரோட எலும்பு கூடு. இதுதான் கிணறு வெட்ட போய் பூதம் கிளம்பிச்சுன்னு சொல்லுவாங்க போல. தண்ணிக்கு பதிலா டைனோசரா அப்படின்னு அங்கதான் இன்டர்வலை போடுறாங்க. இதுக்கப்புறம் நடக்க போறதுதான் மெயின் சஸ்பென்ஸுங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் டீம் இந்த ஊருக்கு வந்துடுறாங்க. அவங்க அந்த இடத்த ஃபுல்லாவே டேக் ஓவர் பண்றாங்க. ஆர்கியாலஜி டீம் அந்த எலும்பு கூட ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த ஊரோட தண்ணி பிரச்சனையை பத்தி துளி கூட கவலை இல்லைங்க. இதை பார்த்த ஹீரோவோட தாத்தாவும் கோவப்பட ஆரம்பிக்கிறார். இந்த ஊருக்கு தண்ணி தான் பிரச்சனை, அதுக்கு ஒரு தீர்வு சொல்லாம நீங்க இந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு ஆராய்ச்சியை நிறுத்த சொல்றாரு. இதுக்கு ஆராய்ச்சிக்கு இது நாட்டுக்கு பெருமை, அதனால இந்த ஆராய்ச்சி ரொம்பவே முக்கியம்னு சொல்றாங்க. ஹீரோ மரியாதை அந்த இடத்த காலி பண்ணுங்க, எனக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்ல. ஆனா ஆர்கியாலஜி டீம் யாருமே கேட்கலங்க. ஏன்னா கவர்மெண்டே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுதுங்க. இந்த ஊர் தலைவர் வேற ஆர்கியாலஜி டீம் கிட்ட பணம் வாங்கிட்டு ஊருக்கு துரோகம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 100 நாள் வேலைக்கு போற ஆட்களையும் கூட கூட்டிட்டு வந்து கிணறு வெட்ட தோண்ட பயன்படுத்துறாங்க. இவங்களோட இந்த ஆராய்ச்சினால உண்டான பள்ளத்தால ஹீரோவோட வீடு இடியுதுங்க. அந்த இடிபாட்டுல ஹீரோவோட தாத்தா சிக்கி இறந்து போறாரு. இதனால ஹீரோ ரொம்ப உடைஞ்சு போறாரு. வீட்டுக்கு முன்னாடி தான் தாத்தாவை அடக்கம் பண்ணுவேன்னு சொல்றாருங்க. ஆனா அந்த கூலியால அதுக்கும் வழி இல்லாம போகுது. இந்த பிரச்சனையினால தாத்தாவை அடக்கம் பண்ண முடியாம ஹீரோ ரொம்பவே போராடுறாரு. ஆராய்ச்சி டீமும் போலீஸை கூப்பிடுறாங்க. போலீஸ் வந்து ஹீரோவை அடிச்சு விரட்டி பின்வழியா தாத்தா உடனே கொண்டு போறாங்க. இதை பார்த்த ஆராய்ச்சி குழுல இருக்கிற ராம் மனசு மாறுவாருங்க.
அவரும் ஹீரோ கிட்ட இங்க மினிஸ்டர் வராரு, அவரை பார்த்து பேசின ஐடியா கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் இந்த ஆராய்ச்சி டீம் ஊர் தலைவரை வச்சு ஒரு சதி பண்றாங்க. ஊரை காலி பண்ணிடுது, சென்ட்டுக்கு 5 லட்சம் தரேன்னு சொல்றாங்க. ஆனா ஊர் தலைவர் வேற பிளான் பண்றாருங்க. அது என்னன்னா, இவங்க தர பணத்துல 10,000 மட்டும் மக்களுக்கு கொடுத்துட்டு மீதி அவர் ஆட்டையப்பட பிளான் பண்ணியிருக்காருங்க. இந்த விஷயம் ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு தலைவரை அடிச்சு விரட்டிட்டு இந்த ஊரை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டோம் அப்படிங்க எல்லாருமே ஒரே முடிவா இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோ யோசிக்கிறாருங்க. அப்பன்னு பார்த்து திடீர்னு வானம் இடி இடிக்குதுங்க. சரியான மழை பெய்யுது. ஊர் மக்கள் எல்லாருமே அந்த ஆராய்ச்சி குழுவை குழிய தாழ்பாய் போட்டு மூட விடாம தடுக்கிறாங்க. அதனால அந்த குழி முழுக்கவே மழை தண்ணி நிரம்புதுங்க. அடுத்த நாள் காலையில ஆராய்ச்சி குழுவும் குழிக்குள்ள எட்டி பார்த்தா டைனோசர் எலும்பு காணுங்க. எல்லாருமே பயங்கர ஷாக். எலும்பு கூட எங்க போச்சுன்னு யோசிக்கிறாங்க. அதனால மினிஸ்டர் வரத்துக்குள்ள எலும்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் மிரட்டுறாருங்க. போலீஸ் போஸ்ட் மொத்தமா ஊருக்குள்ள இறங்குறாங்க. ஊர் மக்கள் எல்லாரையும் கல்யாண மண்டபத்துல வச்சு அடிச்சு பொழக்கிறாங்க. ஆனா யாருமே வாயே திறக்கலே. ஏன்னா ஹீரோ தான் அந்த எலும்பை மறைச்சிருக்காருங்க. அந்த நேரம் பார்த்து மினிஸ்டர் அங்க வராரு. மண்டபத்துல மக்கள் எல்லாரும் அடிபட்டு கிடக்கிறத பாக்குறாருங்க. அப்ப ஹீரோ நேரா மினிஸ்டர் கிட்ட போறாரு. மினிஸ்டர் ஐயா, எங்க ஊர்ல தண்ணி வேணும், இந்த ஆராய்ச்சி கூடவே எங்களுக்கு தண்ணி வசதியும் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்கிறார். எந்த தேவையை நிறைவேற்றினா மட்டும்தான் எலும்பு எங்க இருக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறார். மினிஸ்டருக்கு வேற வழியே இல்லாம கையெழுத்து போடுறாருங்க. சில மாசம் கழிச்சு ஊர்ல தண்ணி டேங்க் வருது. மொத்த ஊரும் சந்தோஷப்படுதுங்க. அதுல இருந்து ஒரு கூட தண்ணிய ஹீரோ எடுத்துட்டு போய் யாருக்கு ஊத்துறாரு தெரியுமா? படத்தோட ஆரம்பத்துல வந்த நந்தன் பெரியவர் மேலங்க. அவர் தான் அந்த ஊரோட கடவுளாவே ஆகிட்டார். டைனோசர் எலும்பு வச்சு அந்த ஊர்ல அருங்காட்சியகம் கட்டுறாங்க. ஹீரோவே அந்த ஊருக்கு பூசாரியா இருந்து பூஜையும் பண்றாரு. அப்படியே இந்த படத்தை இங்க முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு என்னுடைய விளக்கம்? பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சன் வாய்ஸ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.